இறைவனை சேவிக்கும் குடும்பம். நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா 24:15. உலகில் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் தங்களை படைத்த கடவுளை வணங்கி அவருக்கே சேவை செய்ய வேண்டும் என கடவுள் விரும்புகின்றார். இன்று தொடங்கியுள்ள திருவருகையின் காலமும் ஆண்டவரின் வருகையினை எதிர்நோக்கி அவரை வழிபடும் காலமாக உள்ளது. யோசுவா 24:14 முதல் 18 வரை உள்ள திருமறை பகுதியில் யோசுவா இஸ்ரேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே குடிவரப்பண்ணி இஸ்ரேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்து பழைய வரலாற்றை நினைப்பூட்டுகிறார். எகிப்திற்கு சென்றதும் அங்கிருந்து மீண்டு வந்ததும் பார்வோனின் படைகள் சிதறடிக்கப்பட்டதும் இங்கே நினைப்பூட்டப்படுகிறது. எரிகோவிற்குள் நுழைந்த இஸ்ரவேலரை தடுக்க பிற இனத்தில் உள்ள மக்கள் ஒன்று சேர்ந்தபோது கடவுள் அனைவரையும் சிதறடித்தார். இதை செய்தது இஸ்ரேலின் வில்லும் அம்பும் அல்ல, மாறாக கடவுள்தான் இதை அவர்களுக்காக செய்தார் என்பதை யோசுவா விளக்குகிறார். மேலும் கடவுள் தந்திருக்கும் கானா நாட்டை குறித்து அவர்கள் நடாத திராட்சை தோட்டம் என்றும் ஒலிவத் தோட்டம் என்றும் கூறுகின்றார். அதாவது கானா நாடு இஸ்ரேலுடைய பூர்வீக நாடு அல்ல, மாறாக கடவுள் அதனை இஸ்ரேலருக்கு ஒரு தேவையின் பொருட்டு கொடுத்திருக்கின்றார். இதனை அவர்கள் யோசுவாவின் காலத்தில் மறந்தார்கள். இப்போது இருக்கும் அனைத்தும் கடவுள் தந்தவை என்றும், எனவே அனைத்து பிற இன தெய்வங்களையும் விட்டு விலக வேண்டும் என்றும் யோசுவா மக்களுக்கு கூறுகிறார். யோசுவா தன்னுடைய விசுவாசத்தை மக்களுக்கு உதாரணமாக கொடுத்து ஒரு உறுதியான முடிவை எடுக்க சொல்கிறார். யோசுவாவின் உறுதியான தீர்மானத்தை மக்களும் எடுக்கிறார்கள். நான் ஆண்டவரை சேவிப்பேன் என்று தன்னை மட்டும் யோசுவா சொல்லவில்லை, மாறாக நானும் என் வீட்டாரும் ஆண்டவரையே சேவிப்போம் என்று உறுதியுடன் கூறுகிறார். நாமும் இறைக்கட்டளைக்கு ஏற்ப பணிந்து குனிந்து இந்த வருகையின் காலத்தில் வாழ்ந்து கிறிஸ்து நம்மில் பிறந்திட இடமளிப்போம். ஜெபம். பாதுகாக்கும் கடவுளே, நாங்கள் உம்மை என்று யாரையும் வழிபடாமல் வாழ அருள் செய்யும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.